அத்தனையும் போய் சேர்றதுக்கு கடைசியாக ஐயா ஒரு பாடல் சொல்லுவார். அதுக்கு ஐயா விளக்கு சொல்லுவார். அற்பம். எட்டா புறவி அடி ஈராறு காலடியோ அதை விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மதிச்சு கட்டா கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி அட்டாலும் தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படின்னாரு. இந்த ரெண்டு பாடலுக்கு உள்ள விளக்கத்துக்கு மெயினான பாடம் எதுனான்னு கேட்டினா அது இந்த பாட்டு தான். அதுக்கு ஐயா விளக்கம் சொல்லுவார். நன்றி. ஐயா சொல்லுவார், நம்மளோட மூச்சு 12 கால் குதிரைப்பா, ஒரு கால் 2 கால் இல்லை. ஒரு குதிரைனாவே வேகம்னாலே குதிரை, சாதாரண குதிரைக்கே 4 கால் இருக்கும். இது 12 கால் குதிரையை உள்ளே வச்சுன்னுக்குறோம். எது? மூச்சு. இந்த 12 கால் குதிரை வெளியேயும் உள்ளேயும் வந்தால் மரணம் நிச்சயம். ஏன்னா அது எட்டி பிடிக்க முடியாது. இப்படி போனது தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சந்திரன் என்ன பண்ணுறான்னா, சூரியன் என்ன பண்ணுறான், இங்கே காலையில் வந்துடுறான், சாயங்காலம் அங்கே போயிடுறான். சூரிய உதயம் கன்னியாகுமரியில் போய் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. சூரிய அஸ்தமனம் கன்னியாகுமரியில் போய் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அட பாவிங்களா, ஒரு நாள் அவன் 2 பேரும் கொண்டு போகிறான். நம்மளை ரசிக்க வச்சு மயக்கி வச்சு உன் ஆயுசில் ஒரு நாள் அவன் கொண்டு போயிட்டான். எங்கே? கிழக்கே தோன்றி மேற்கே அவன் மறையத்துக்குள்ளே நம்ம ஆயுசில் ஒரு பக்கத்தை அவன் கீழ்ச்சி எடுத்து போயிட்டான். ஒரு நாள் போயிடுச்சு. ஆனால் இது தெரியாமல் நம்ம இங்கே மயங்குறோம். அந்த மாதிரி மூச்சுன்றது ஒன்று வெளியே போய் ஏன் வெளியே போகணும் அப்படின்னா, நம்ம ஆயுள் அப்படி தான் குறையும். ஏன்னா இங்கே ஆயுசு 100, இவருக்கு வயசு 50 அப்படின்லாம் இறைவன் படி அளந்து வைக்கல. நமக்கு படி அளந்து வச்சது எப்படின்னா, உனக்கு பிறந்ததுலேருந்து போகிறதுக்குள்ளே இத்தனை 1000 மூச்சு, இத்தனை கோடி மூச்சு. அப்போ மூச்சை நீ விரயம் பண்ண திருப்பி பூச்சிலாம் கட்டிலாம் வைக்க முடியாது. போனது தான். அதனால தான் நம்ம பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் வெளியேயும் உள்ளேயும் போய் வர கவனிக்கிற விஷயம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே ஓட்டி கவனிக்கிறது. ஏன் வெளியே போகணும் அப்படின்னா, என் மனம் எப்போல்லாம் வெளியே போதோ அப்போல்லாம் மூச்சு சாமி உள்ளே ஓட்ட சொல்கிறாங்கன்னா மூக்கில் போகுது சாமி, மூக்கில் போவோம். ஏன் போவோம்னா, என் மனம் வெளியே இருக்கும் போதெல்லாம் மூக்கில் போவோம். இது புரிஞ்சுக்கணும். ஒரு பாடம் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்ற நாலேஜ் நமக்கு வேணும். எப்போல்லாம் என் மனம் வெளியே போதோ அப்போல்லாம் மூச்சு வெளியே போய் தான் ஆகும். இதுதான் சத்தியம். மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு. இதை மாற்றவே முடியாது. அப்போது என் மனசை வெளி உலகத்தில் இருந்து என்னை நோக்கி எனக்குள்ளே நான் திருப்பி அங்கேயே கவனித்தேன்னா வெளியே போகிறதுக்கு வேலை இருக்குதா? வாய்ப்பே இல்லையே. ஏன்? என் மனம் உள்ளே இருக்குது, அதை தேடி என் மூச்சை உள்ளே போயிடும். சாமி மூச்சு உள்ளே ஓடுறதுலாம் சாத்தியமானா சாத்தியம் இல்லை. ஆனால் உன் மனம் உள்ளே இருந்தால் அது சாத்தியம். எட்டா புறவேடி வெளியே போனால் அது எட்டா புறவேடி. உள்ளுக்குள்ளே கட்டு. எதை கட்டணும்? கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலே ஏற்றுனார். கால் கொண்டு எதை கட்டணும் அப்படின்னா, உன் மனசை உன் மூச்சு கயிறில் தான் கட்டணும், வேறு கயிறே அது கிடையாது. ஏன்னா மனம் ஒரு மாடு, அது ஒரு இடத்துல நிற்காது, அலை பாஞ்சினே தான் இருக்கும். ஒரு தண்ணியை தள்ளி விட்டால் எப்படி பள்ளத்தை நோக்கி விடுதோ அந்த மாதிரி மனம் காற்று மாதிரி அது சதா அலை பாஞ்சினே இருக்கும். இப்படி நில்லுன்னா நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காற்றும் மனசும் உன் பார்வையும் ஒன்று. பார்வை துடிச்சினே சாமி, மனம் நிற்காது, மூச்சு அடங்காது. பார்வை நின்னா உன் மூச்சு ஒடுங்கும், உன் மூச்சு ஒடுங்குனா உன் மனம் நிற்கும். இது 3 ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம். அதனால தான் நிறுத்துன்றோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே தண்ணி எரியுது சாமி, தப்புன்னு வராம. இது ஆடனா அது ஆடும், மூச்சு ஆடும். மூச்சு ஆடனா உன் மனசில் சலனம் வரணும். நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். சும்மா உங்களை அங்கே இது நரகம் இல்லை, இது உங்களை வாட்டி வதைக்கிறதுக்கு. இவ்வளோ விஷயம் பண்ணால் மட்டும்தான் ஞானம் சாத்தியம். இல்லாட்டி ஞானம்ன்றது பேச்சு பொருளாகவே இருக்கும். இங்கே பேசுகிற வேலையே கிடையாது. நானும் அதை அனுபவிக்கணும்னா நானும் படாத பாடு பட்டே ஆகணும். ஒரு பிரசவத்தில் ஒரு தாய் எவ்வளோ வேதனைப்படுறாலோ, ஒரு ஞானத்தில் ஒரு மகானும் அவ்வளோ வேதனைப்பட்டுருதாங்க. பட்டால் மட்டும்தான் நமக்கு சொல்கிறாங்க அவங்க. அப்போ நானும் அதை அனுபவினா அவங்க பட்ட எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கணும். புரியுதுங்களா? அதை தான் சாமி அந்த பாடலை. எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறைச்சி. விட்டவங்க அதெல்லாம் வீதியில் படுத்துனுக்கிறான். வீட்டில் யாருன்னா படுக்க வச்சுனாலா? யாரும் கிடையாது. செத்த உடனே தூக்கி வந்து வெளியே போடு, வீட்டுக்கு தீடு. அப்போ இது வரைக்கும் நம்மளை தீட்டாகாத பொருள் எதுனா, உள்ள ஒரு பொருள் நமக்கு மரியாதை கொடுத்து காப்பாற்றி வச்சுருக்கு. அந்த ஒரு பொருள் வெளியே போன உடனே
இந்த பொருளை நம்பி இந்த எல்லாமே இதை தீட்டுன்னு ஒதுக்கி வைக்குது. இதுக்கு பேர் போனோன்னு பேர் சொல்லி வைக்குது. அப்போ எல்லாம் உள்ளகிற ஒரு பொருளுக்கு தான் மரியாதை, இதுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. ஒரு அகல் விளக்கும் இந்த கூடும் ஒரே விஷயந்தான். எரியிற வரைக்கும் அதை சாமின்னு தொட்டு கும்பிடுவான். விளக்கு அணைஞ்ச விளக்கு யாருன்னா சாமின்னு தொட்டு கும்பிடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ அதுக்கு மரியாதை, அந்த அகல் விளக்கு எங்கேருந்து மரியாதை வந்ததுன்னா அதில் இருக்கிற ஜோதியில் தான் மரியாதை. அகல் விளக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, உள்ளகிற ஜோதியில் தான் மரியாதை. அது தீர்ந்து அணைஞ்சி போச்சுன்னா அந்த அகல் விளக்கும் இந்த உயிர் இல்லாத கூடம் ஒன்று தான் தூக்கி ரோட்டில் போட்டுருவான். அதை யாரும் கும்பிடவே மாட்டான், மதிக்கவே மாட்டான். அப்போ அப்படி வீதியில் மறிக்கக்கூடிய காலம் வரத்துக்கு முன்னாடி இதை மேலே ஏற்றுனா வீதியில் இருக்க மாட்டேன், எல்லாரும் கோயில் கட்டி வணங்குற அளவுக்கு ஒரு நாள் வரும். ஆமாம், சர்வசாதாரணமான இவ்வளோ பேசுகிற அளவுக்கு அது ஈஸியான விஷயம் இல்லை, சரிங்களா? அப்போ எவ்வளோ பாடம் வாங்கினாலும் மேல்நிலையில் குருவோட ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமே இல்லை. இது எல்லாம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அவங்க அனுபவித்தா மட்டும்தான் உங்களோட அனுபவத்தை அவங்களால ஷேர் பண்ண முடியும், அங்கே கைட் பண்ண முடியும். மேல்நிலையில் நம்ம மூச்சை நம்மளால் எடுக்கவே முடியாது. இந்த மூச்சு இப்போ சுவாசம் பண்ணுற மாதிரி அப்போ சுவாசமே பண்ண முடியும்னா அங்கே ஒடுக்கம் வந்துடும். ஒரு புள்ளியில் போய் மூச்சு இல்லை மனசு எல்லாம் ஒரு பொருளை போய் ஒடுக்கிடும். திருப்பி நான் வெளியே வரும்போது நீ எப்படி வெளியே வரணும்னு ஒரு ஆளுக்கு சொல்லணும். ஆனால் யார் சொல்கிறது? பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. உயிர் போய் உயிர் வரும் அந்த நேரத்தில். அப்படி ஒரு நாள்லாம் வரும். அப்போ யார் அங்கே வழிகாட்டணும்? பாடம் கற்றுக்கணும். இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடவே முடியாது. போனால் சராசரி மனுஷனும் பாடம் பண்ணுறவங்களும் ஒன்று தான். கடைசி அந்த கரை சேர நாள் வரைக்கும் ஆசிரமத்தில் குருமார்களும் உங்களுக்கு வழிகாட்டணும். அப்போனா எப்படி இருக்கணும்? நாம் சீடனாகவே இருக்கணும். இருந்தால் இந்த பாடத்துக்கான முழுமையான பலனை நாம் அனுபவிக்கணும். சரிங்களா? ரொம்ப நன்றி சாமி. உலகத்தில் எவ்வளோ இடத்துல பார்க்குறோம், கும்பல் கூட்டம் உட்காரும். இதில் பணம் கொடுத்து கூட்டாந்து வச்சு பண்ணுற ஒரு அரசியல், பணம் இல்லாத பார்க்குற ஒரு அரசியல், இது அத்தனை நடந்துக்கிட்டு போக சொல்ல பார்த்துருப்போம். வருவாங்க, உட்காருவாங்க, 2 பேர் சாராய கடைக்கு போவாங்க, 3 பேர் சாப்பாட்டுக்கு போவாங்க, மிச்ச பேர் எப்படா வண்டியில் வருவாங்கன்னு பார்ப்பாங்க. எப்படா கூட்டம் முடியும், வீட்டில் ஆட்டை கட்டிட்டு வந்துட்டேன், மாட்டை கட்டிட்டு வந்துட்டேன், இந்த ஆள் வேறு கூட்டம் ஆட்டான் அப்படின்னு சொல்லி உக்காந்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் பேசுவார், அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே என்ன சொல்லவே, வாடா போகலாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக சொல்ல, இவன் போகிறது இல்லாத 4 பேர் அவனை பார்த்து கூடுவான், இவன் போகிறது இல்லாத 4 பேர் கூட்டு வேற போயிடுவான். இப்படியே கூட்டிக்கிட்டு போக சொல்ல கூட்டம் பூரா காலி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்து கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிறானா. உட்காந்துருக்குது அந்த பையனுக்காக அந்த அரசியல்வாதி பேசுகிறாராம். அன்பா நல்லா பேசணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உட்காந்துக்கிறானே அவனுக்காக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பேசிட்டு இறங்கி எல்லாம் முடிஞ்சு அந்த பையனை போய் கேட்குறாராம், தம்பி இம்மா நேரம் நான் பேசினேன், எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க, என் பேச்சு என்னான்னு தெரில, ஆனால் நீ மட்டும் கேட்டுக்கிறிய, அது உனக்காகவே பேசினேன், ரொம்ப நன்றிப்பா கேட்டதுக்கு, நல்லா இருந்துச்சா என் பேச்சின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, இல்லை ஐயா நான் உங்கள் பேச்சை கேட்கறதுக்காக உட்காரல, இந்த டேபிளில் போட்டிருக்காங்களே துண்டு, இந்த சிகப்பு துண்டு அது எங்கள் வீட்டு துண்டு, எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் வச்சிருந்து எடுத்தார சொன்னாங்க, அதனால் உக்காந்துங்கிற சாமின்னு சொன்னாராம். அவன் முத்தடி பட்டி போனாரான். அப்படி போன கூட்டத்தை போயிட்டான். இன்னைக்கு உக்காந்து ஆசிரமத்தில் நம்ம பாடத்தை கேட்டு அங்கே கொடுக்குற பாடத்துக்கு விளக்கம் கொடுக்க சொல்லவே இங்கே சொற்பொழிவு பண்ணுறாங்க. இந்த பாடமும் கேட்டுட்டு இந்த சொற்பொழிவும் நீங்கள் நல்லா கேட்க சொல்ல, இப்போ நடத்தின இந்த பாடத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பாடம் தலையில் போய் நல்லா ஏறிக்கின்னு இருக்கும். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஐயாவும் உணர்வார். அப்படின்னாக்கா இந்த இடத்துக்குள்ள ஒரு வைப்ரேஷன் தான் எங்கேயுமே கிடைக்காது. எந்த மகானும் எந்த சித்தர்கள் வாழ்ந்ததை நம்ம பார்க்கல, மற்றவங்களை நம்ம குறை சொல்லவும் விரும்பலை, அது தேவையில்லை. ஆனால் நமக்கு என்ன அங்கே பாடம் கொடுக்குறாங்க, நம்ம ஏன் இங்கே சொற்பொழிவு பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டுமே உபதேசம் கொடுத்து வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. உபதேசம் கொடுத்து உன்னை உணர்வும் வச்சு இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லி கேட்க 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 இந்த பாடத்தினுடைய நிலை உயிர் மேலேயே வரும். இந்த உயிர்நிலை நமக்கு எதுக்குமே இருக்குன்னா, இந்த உயிர் மேலேயே உன் சிந்தனை செலுத்திக்கினே இருக்கு சொல்ல, இந்த மூச்சு அங்கே போகிறதுக்கு உண்டான பயிற்சி பண்ணணும்.
அந்த பயிற்சி கொடுத்து இதை அடக்கி உங்களுக்குள்ள நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே இடம் அது பிரம்மசூத்திர குரு தான். என்னைக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இறைவனை சத்தியமாக சொல்கிறேன் நம்மளுக்கு தெரியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இதுக்கு இந்த பாடம் நமக்கு கொடுக்கணும்னு அவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார். எதெல்லாம் நம்மளால் இழக்க முடியும் அந்த உலகத்துக்காக, இழந்து எதெல்லாம் இந்த மக்களுக்காக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றதுல போட்டு போன பிறவிலேயே அவர் நமக்கு இந்த பிறவியில் நம்மளை சந்திக்கணும்னு இறைவன் படைச்சி கொடுத்த ஒரு அற்புதமான பொருள் தான் ஐயா அவர்கள். இந்த பிறவியில் நமக்கு இறைவனாகவே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை நல்லபடியாக வாங்கி நல்லா பயன்படுத்தி எல்லாரும் இந்த ஆசிரமத்தில் அந்த நிலைக்கு போய் அடையணும். அப்படி எழுந்திருக்காத ஒரு கூட்டம் எதிரானா இப்படி தான். ஏன்னு கேட்டால் ஞானத்தை உணர சொல்ல மட்டும் நல்லா உணர்ந்தவங்க அதை ஏச்சே போக மாட்டோம். அந்த சாப்பாடு சாப்பிடணுன்ற எண்ணம் வராது, அது மேலேயே இருக்கும் சிந்தனை. இப்போ எந்த கதை பேசுனாலும் 10 நிமிஷத்தில் திக்கிட்டுரும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆன்மீக கதையை பேசினா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்குவோம். எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு தெரியும். விடிய விடிய பேசிக்க தூக்கம் இருக்காது. அப்படிலாம் பேசி அப்படிலாம் அடையணும். அந்த ஞானத்தை முழுமையாக பெற்று நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியாக எல்லாரும் பாடம் பண்ணுங்க. எல்லாருக்கும் என் மனமார்ந்த ஆத்மா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் குருசார் பாபா சொல்லிவிட்டு அடுத்து முடித்த உடனே ஐயா இந்த ஞானத்தை அடையிறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டாருன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து அவருக்காக அந்த கஷ்டத்தை எழுதி அதை ஒரு பாடலாக போட போகிறேன். அது கடைசியில் நீங்கள் எல்லாரும் கேட்டு மகிழ்வோடு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஆத்மானம்.